இல்லை அது எதுவுமே ஒரு துளி அங்கே வராது. இது ரெகுலராக போகிறவங்களுக்கு தெரியும். அந்த படியை தொட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், முடித்து இறைவனை சந்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேறு என்ன சிதறலே வரவே சுத்தமாக வராது. அவரை பார்க்க தரிசிக்கிறது மட்டும்தான் வரும். நிச்சயமாக வேண்டுதல் இருக்காது. அந்த ஒரு பரவச நிலைக்கு போயிடுவாங்க. அந்த காட்டு நடந்து ஐயனை பார்க்கணும்னு சொல்கிறது உணர்வுபூர்வமாக நடந்து 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 அது 18ஆம் படி கருப்பு நினச்சி அந்த காலை வச்சு அவங்க உள்ளே போகும்போது அது ஒரு பரவச நிலைக்கு வார்த்தையெல்லாம் நம்மளால் விவரிக்கவே முடியாது. உங்களுடைய எல்லா கோரிக்கையுமே சங்கல்பமே நீங்கள் அங்கே மறந்துடுவீங்க. உண்மையிலே அவரை பார்க்குறது தரிசனம் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் நோக்கமாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் ஏன் எதுக்கு அவருக்கு தெரியும். ஐயனுக்கு தெரியாதா, மணிகண்டனுக்கு தெரியாதா, ஹரிகரனுக்கு சொல்கிறது தெரியாதா? அவரை பற்றி இப்போ பேசுறதுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு தகுதி வேண்டும். இறைவனுக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உண்மையை நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம சமகாலத்தை நம்ம முன்னோர்களாக வாழ்ந்தவங்க அவங்க. நம்ம எப்படி குலதெய்வத்தை பற்றி நம்ம முன்னோர்களும் பேசுவோமோ அந்த மாதிரி நம்மளோட வாழ்ந்தவர் அவர். வாழ்ந்து இன்றளவும் அதுக்கான குறியீடுகள் அடையாளங்கள் எல்லாமே அவர் பயன்படுத்திய முதல் கொண்டு இன்னி வரைக்கும் நிறைய இடத்துல பாதுகாக்கப்படுது. லைவாக அந்த பரம்பரையான அந்த விஷயங்கள் கண்கூட நடக்குது. Naga's Art and Pasta Combo Offer. Buy now.